இந்த போராட்டங்களில் ஈடுபட்டமை மட்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக உங்களை முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? தனிப்பட்ட நபராக இந்த கட்சியினுடைய நபராக வரவில்லை. நாங்கள் முதலாவது தயார் செய்தது எங்களுடைய கொள்கை பிரகடனம். ஆனால் எங்களிடம் இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வு திட்டங்கள் இருக்கின்றன. Our state structure, people are participating decision making process. Therefore, this can't be a promise anymore. This is a contract. உங்களுடைய கொள்கைகளை இவ்வளவு பெரிய போராட்டத்தின் ஊடாக மக்களுக்கு சொல்லப்பட்டதன் பின்னரும் கூட ஒரு சிந்தனையின் கீழ் அணி சேர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கிறீர்கள். நரகள போராட்டம் முடிந்தவுடனே மக்கள் பேரவைகளை உருவாக்க தொடங்கினோம். அதனுடைய வேலைகள் ஆரம்பித்துவிட்டது. 34 மக்கள் பேரவைகளை இலங்கை முழுவதும் உருவாக்கியிருந்தோம் மக்களோடு தொடர்புகளை பண்ணுவதற்காக. அது மட்டுமன்றி நாங்கள் வெகுவாக நம்புகின்ற விடயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பில் பிழைகள் இருக்கின்றது. ஒரு சிங்கள தரப்பாக பலர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு சுயாட்சி என்ற விடயத்தை முன்வைத்திருக்கிறோம். சிங்கள மக்களிடம் நேரடியாக சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் விவகாரம் தொடர்பான தீர்வுக்கான கோரிக்கைகள் அல்லது அதற்கான உறுதிமொழிகள் தெற்கில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது? தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தெற்கில் பேசப்பட வேண்டும். சுயாட்சி அலகுகளை சமஷ்டி முறை ஒற்றையாட்சி நிராகரிக்கின்ற சுயாட்சி அலகுகளை ஏற்படுத்துவது, இருசபை முறை அமைப்பது, பாராளுமன்றத்தால் மீளப்பெற முடியாத அதிகாரங்களை உருவாக்குவது, இவ்வளவு ஒரு காத்திரமான விடயத்தை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே சொல்வது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம்? நான் மீண்டும் அதே கேள்வி தான் கேட்கின்றேன். These politicians actually misuse this issue, even making patriotic sentiments. There is a ethnic cooperation. We need a solution for that. The only solution we believe, giving self-ruling territories, units to these Tamils. At the same time, within one country, we are proposing two-chamber system. வாக்கு வங்கியை வைக்கிறேன்டா ஒரு சிங்கள தரப்பு வந்து இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் நாங்கள் வாக்கு கூட கிடைக்கும். ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்கள் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே அவர்கள் மற்றும் கள செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த் அவர்கள். வணக்கம். 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 அறகலைய உள்ளிட்ட ஒரு சில போராட்டங்களில் நீங்கள் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆட்சி மாற்றத்திற்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சில விவகாரங்களில் போராட்ட விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டங்களில் ஈடுபட்டமை மட்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக உங்களை முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? Of course, the 2022 Aragalaya, the struggle is only one struggle, but it is very important because as a result of that struggle, people were able to evict an executive president. But the history of struggles are concerned, it's going back to decades. For instance, my political career is concerned, I have been involving in hundreds of struggles, environmental struggles, and there was a Saitam struggle in the south, at the same time Mitharamulla struggle. Likewise, as a political activist, human rights activist, I have been doing these political tasks for last 20 years. So we have formed a coalition, including certain parties having their backgrounds in north and east areas as well. So this coalition, they unanimously decided to name me as the presidential candidate. So they might think a lot of things before taking that decision because of my history. At the same time, we know my direct involvement with the 2022 Aragalaya. At the same time, as to how properly bring this message to the society, because we have launched our manifesto. So there are plenty of things, new suggestions to change the entire system. So I am only a presenter of this manifesto, these policies of our coalition. So therefore, I believe not only the 2022 struggle, having considered my previous conduct and having considered my other capabilities only, they decided to name me as the president of their policy, or rather the presidential candidate. குறிப்பாக இந்த நுவான் போபகே அவர்களை பற்றி இப்போ தமிழ் மக்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சுண்ணாக நீர் பிரச்சனையில் வழக்கை எடுத்து செய்த ஒரு தன்னார்வ ஆளாக வந்து அவரே
வழக்குகளை எடுத்து செய்து அதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுத்த ஒருவர். அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் சிறையில் வாடக்கூடிய பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அதாவது அரசியல் கைதிகளுக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களில் குரல் கொடுத்து கொண்டு நின்ற ஒருவர். அத்தோடு காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனையை சென்று பேசிய ஒருவர். 2022ஆம் ஆண்டு ஜெனீவா மனித உரிமைக்கு ஆணைக்குழுவுக்கு நேரடியாக சென்று அங்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசிய ஒருவர். என்னுடைய கேள்வி என்பது, உங்களுடைய பின்புலம் என்பது ஒரு போராட்ட பின்புலமாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து, மக்கள் சார்ந்த போராட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நேரடியாக ஒரு அரசியலுக்கு வருகின்ற பொழுது அரசியல் கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அல்லது சிறிய தேர்தல்கள், உள்ளூராட்சி சபையில் இருந்து மாகாண சபை அப்படி போன்ற தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு முன்பு நேரடியாகவே நான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், நான் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றேன், ஆகவே என்னை ஜனாதிபதி ஆக்குங்கள் என்கின்ற இந்த அணுகுமுறை எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கும்? குறிப்பாக நுவான் போபகே அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இந்த கட்சியினுடைய நபராக வரவில்லை. நாங்கள் முதலாவது தயார் செய்தது எங்களுடைய கொள்கை பிரகடனம். இந்த கொள்கை பிரகடனத்தை முன்னிறுத்தும் ஒரு நபராக நாங்கள் நுவான் போபகேயை பிறகுதான் தெரிவு செய்தோம். இங்கு நபர்களுக்கான அரசியல் எங்களை பொறுத்தவரையில் எங்களது கட்சிக்கு தலைவர்களே கிடையாது, வரும் உறுப்பினர்கள் தான். ஆனால் எங்களிடம் இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வு திட்டங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைக்காத எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு பின்னாலும் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ஒரு இடத்திலே நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், நாங்கள் சரியான கொள்கைகளோடு இம்முறை இந்த தேர்தலில் களம் காண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் இன்று வைத்திருக்கின்ற கொள்கைகளுக்கும் ஏனைய வேட்பாளர்கள் வைத்திருக்கின்ற கொள்கைகளுக்கும் இடையிலான பாரிய வித்தியாசங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடைமுறை சாத்தியங்கள் என்ற ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. வெல்லக்கூடிய வேட்பாளர்கள், உதாரணமாக யாராவது ஒரு பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை எடுத்துக்கொண்டால் அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஒருவேளை நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் அவர்கள் சிலவற்றை தவிர்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். Now when you carefully go through our manifesto, those are not promises. We take it as a social contract because for instance we know in North and East, especially the Tamil people are concerned, they have been raising various issues regarding, especially regarding the ethnic oppression over the period of time. So our coalition is concerned, you know, New Democratic Marxist-Leninist Party, they actually part of our coalition. That party is basically based on North and East area. Not only that party, various other Tamil comrades are working together with us. So after having a very thorough discussion regarding the national question, the economy, at the same time regarding the structure of the state, only we have actually drafted this particular manifesto. No, actually it is not a promise. So it is a social contract. What we are saying, these are the concrete solution for burning issues right now. And we are not, for a moment, we are not saying I will become the president. Once I become the president, I will implement these things. We are proposing a new state structure through People's Council as to how people could participate in the decision-making process, through certain amendments to the Constitution as to how you give the recalling of representatives, the recalling power of the representative. Likewise, we are changing the entire state structure. So once you change the state structure, there won't be promises anymore. People are also part of the state. Now people are actually deviated from this decision-making process. So they are marginalized. They are actually vulnerable under this present system. Our state structure, people are participating decision making process. Therefore, this can't be a promise anymore. This is a contract. நான் இவர் சொல்லக்கூடிய பதிலிலிருந்து எடுத்துக்கொள்கின்ற ஒரு விடயத்தில் எனக்கு உடன்பாடில்லை. நான் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவின் ஊடாக சொல்லக்கூடிய விடயங்கள், நான் ஜனாதிபதியாக வருவேன், நான் வந்தால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் என சொல்லவில்லை. நான் உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்காக என்பது போல ஒரு கருத்து. தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதே நான் வந்தால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் என்பது தானே? No, of course. Now the meaning of social contract is far, it has a gravity. It's got a gravity. The promise, of course, once you breach it, there's no place to challenge that. Contract means, of course, we are bound by. For instance, if after this election, if I
be the president of the country, then definitely with that contract I have to implement this. But I explain you the society after the election. Let's assume that I win the election. The society is completely different because society basically voting for this particular manifesto, this particular program. Then the changing of the mindset of people, radically change the thinking pattern of the people, it per se gives an impression the victory of this particular manifesto, thereafter society also there will be drastical changes in the society, mindset of the people. So they are voting for proper, sustainable, concrete solution for national question. They are giving this vote to build up people's councils. They are voting, giving their mandate to insert fundamental rights, expand the fundamental rights of the constitution. They are voting to include right to recall powers to the constitution. Likewise, all the suggestions which are in this particular manifesto, definitely we are implementing, we are bound by that. At the same time, the society, after that election, after winning situation, of course a different society, not the society prevailing right now. ரஜீவ்காந்த், அறகலைய போராட்டம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் எல்லோரும் அதில் ஒரு மிகப்பெரிய பங்காளிகளாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் ராஜபக்ச குடும்பம் சார்ந்தவர்களை, உயர் பதவியில் இருந்தவர்களை பதவி இறக்கியதை தவிர இந்த போராட்டம் அடுத்த கட்ட வெற்றியை பெறவில்லை என நான் நம்புகின்றேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முகம் கொடுத்த பின்னரும் கூட உங்களுடைய கொள்கைகளை இவ்வளவு பெரிய போராட்டத்தின் ஊடாக மக்களுக்கு சொல்லப்பட்டதன் பின்னரும் கூட உங்களுக்கு பின்னால் மக்களை ஒரு சிந்தனையின் கீழ் அணி சேர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லிடுறேன். நிச்சயமாக மக்களை ஒரு குடைக்கு கீழ் ஒரு கொள்கையை கொண்டு வருவது என்பது ஒரு குறுகிய கால விடயமாக நாங்கள் கருதவில்லை. அதற்காக ஒரு கட்சியாக அல்லது செயற்பாட்டாளராக நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு படிப்பிக்க வேண்டியிருக்கிறது, எடியூகேட் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த வேலைகளை செய்வதற்காகத்தான் நாங்கள் அறகல போராட்டம் முடிந்தவுடனே மக்கள் பேரவைகளை உருவாக்க தொடங்கினோம். எங்களுடைய வேலைகள் ஆரம்பித்துவிட்டது. 34 மக்கள் பேரவைகளை இலங்கை முழுவதும் உருவாக்கியிருந்தோம் மக்களோடு தொடர்புகளை பண்ணுவதற்காக. அது மட்டுமன்றி நாங்கள் வெகுவாக நம்புகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பில் பிழைகள் இருக்கின்றது, இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையில் பிழைகள் இருக்கின்றது, இந்த நாட்டினுடைய இனவாத தன்மை மிகவும் மோசமானது. எனவே வெற்றியெல்லாம் நாங்கள் அகற்ற வேண்டும். குறிப்பாக இதையெல்லாம் தான் நாங்கள் 2 வருட படிப்பினைகளுக்கு ஊடாக கற்றுக்கொண்டோம். அதைத்தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி இதை நீங்கள் சொல்லக்கூடியவையெல்லாம் சரியாக புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய களமாக இந்த அறகலைய போராட்டம் இருந்தது. நாங்கள் ஏன் இவ்வளவு பெரிய மக்கள் திரட்சியை ஏற்படுத்தினோம், எதற்காக ஒன்று கூடினோம், எங்களுடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பாக இப்பொழுது ரஜீவ்காந்தும் நுவான் போகையும் இந்த ஸ்டூடியோவில் இருந்து பேசுவதை காட்டிலும் காலிமுகத்திலிருந்து மிகச்சத்தமாக பேசியிருந்தீர்கள். ஆனால் இந்த பெருங்குரல் எடுத்து நீங்கள் பேசிய விடயங்கள் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு மக்களுக்கு 3ஆம் தரப்பு விடயம் ஆகிவிடவில்லையா? குறிப்பாக அறகலவினுடைய அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த தாக்கத்தை இருந்தால் உங்களுக்கு பின்னால் மக்கள் அணி சேர்ந்திருக்க நாங்கள் மட்டுமல்ல, அறகலவு என்பது நாங்கள் மட்டுமல்ல, அதில் இருந்தவர்கள் வேறு வேறு கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அதனை தங்கள் வாக்குகளுக்காக சரியான முறையில் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஊழலற்ற விடயங்கள், ஏனைய விடயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி ஒரு தரப்பு எடுத்திருக்கின்றது. இன்று 69 லட்சம் எடுத்த ராஜபக்சவினுடைய அந்த வாக்குகள் எல்லாம் ஒரு பெரும் சதவீதம் இன்னொரு கட்சிக்கு செல்ல இருக்குது. அந்த கட்சிக்கான பிரதான காரணம் அறகலவினுடைய தாக்கம். ஏன்னா நாங்கள் வாக்கரசியலுக்குள் செல்லக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இறுதியில் தான் இந்த விடயத்துக்குள் வந்தோம். ஏனென்றால் மாற்றத்திற்காக வந்த என்று கூறிய சில அணிகளிடம் சரியான மாற்றங்கள் இருக்கவில்லை. பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை மீண்டும், இனவாதம் மீண்டும், இராணுவ வெற்றி, IMFோடு தொடர்ந்து செல்வது, வரி விதிப்புகளில் மாற்றமில்லை, ஏழை மக்களுக்கான சரியான தீர்வுகள் இல்லை என்பதெல்லாம் காலப்போக்கில் எங்களுக்கு தெரிய வந்தது. எனவே அவற்றை நாங்கள் திரும்பவும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் குழுவாக அவற்றுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அறகலவினுடைய வெற்றியை அறுவடை செய்ய போகின்ற கட்சிகளுடைய விவரங்களை நீங்கள் பார்க்கத்தான் போகணும். அதுதான் நான் அடுத்த கேள்வியாக கேட்க வேண்டும். அறகலைய போராட்டத்தின் போது JVP அல்லது தேசிய மக்கள் சக்தி, ஃப்ரண்ட்லைன், மற்றது உங்களுடைய குழுக்கள் என எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீர்கள்.
உங்களுக்குள் இந்த போராட்ட காலத்தில் உள்ளுக்குள் இடம்பெற்ற முரண்பாடுகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் உங்கள் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்தது. இவ்வளவு பெரிய போராட்டமும் செய்கின்ற பொழுது இருந்த அந்த கூட்டுறவு தேர்தல் என்று வருகின்ற பொழுது மட்டும் எப்படி சிதறி போகிறது? கட்சியாக பிரிந்து விட்டீர்களே. During the Aragale, actually, we all had a common cause. The main demands of the Aragale was go home, Rajapaksa regime go home, and those are the main slogans. So as far as these slogans are concerned, we work together. Even JVP, our party, we actively participated in the Aragale. When it comes to the prevailing situation, the challenges are far beyond that, because the IMF intervention is very high. Indian and US colonization intervention is very high. At the same time, Ranil Wickremesinghe is implementing a very rapid manner these neoliberal policies, and there's no solution for this national question. Likewise, the political situation is now very complicated. In a situation like that, we believe the NPP, SJP, all these parties, as far as the policies are concerned, more pro-IMF, pro-Indian and US intervention, pro-neoliberal economy. At the same time, for a moment, they are not saying that they are not believing the continuation of demands of the Aragale. So therefore, policy-wise, we are completely different. That's why we can't work together. Our policy is completely different. We are anti-IMF. We are against these the rigid implementation of these Indian or US policies here in Sri Lanka. At the same time, we are totally against these neoliberal economic reforms. So therefore, policy-wise, in this election, we are completely different. ராஜபக்ச அரசாங்கம் அல்லது ராஜபக்ச சார்ந்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இப்பொழுது அந்த பிரதான வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 பேரை எடுத்துக்கொண்டால் அதற்குள் இல்லை என்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அதனால் உங்களை போன்ற இந்த இடதுசாரி கட்சிகள் அல்லது இடதுசாரி அமைப்புகள் ராஜபக்சர்களை விமர்சிப்பதை குறைத்து கொண்டு இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை அதிகமாக விமர்சிப்பதை செய்திகள் வாயிலாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விமர்சனங்கள் என்பது நாடு முழுமையாக ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்று அதனை பொறுப்பெடுக்க கூட யாருமே, எதிர்க்கட்சி தலைவர் உட்பட யாருமே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் தனியொரு மனிதராக பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வது போலவே மேற்குலக நாடுகளுடனான உடன்படிக்கையின் மூலம் அல்லது IMF-னுடைய உதவியின் மூலம் அல்லது வேறு வேறு வங்கிகளினுடைய உதவிகளின் மூலம் நாட்டை ஒரு கணிசமான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடமிருந்து இதை தவிர நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? That proposition itself is a misrepresentation. He didn't do anything. All what he did, he is not paying our debt, the installment of debt. That's what the only thing he did. This so-called debt restructuring is a myth. Actually, the country has not been benefited out of that. For instance, now he said he entered into certain agreements for debt restructuring. Ultimately, the people have to pay more $2 billion for ISB holders, sovereign bond holders. At the same time, there's no haircut of the debt, and there's no negotiation for haircut. Then the IMF, institution like IMF, entered into the Sri Lankan politics, and what they are suggesting to impose more taxation. Now tax revenue has been increased 9% to 15%. Then people have to pay for you and me only to take this burden. But we are not the people who are liable to take this debt from ISBs and foreign countries. So therefore he didn't do anything, and he said that he took a grace period until 2027. Then he won't be in the seat in 2027. After 2027, people have to pay. Our children have to pay. So therefore, as far as the economy is concerned, it has not been normalized. It's a myth. So he didn't do anything to stable this economy. All what he did, one thing is he has not paid rental, the installments. At the same time, he put burden of the economy to the general public. ரஜீவ் காந்தி, பொருளாதார ஆய்வுகள் ரீதியாகவோ அல்லது பொருளாதார நிபுணர்கள் மூலமாகவோ முன்வைக்கப்படக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால்
மக்களினுடைய பொது பார்வை ஒன்று இருக்கிறது. மக்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலோ அல்லது வேறு ஏதாவது அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது சாமானிய மக்களால் சொல்லப்படக்கூடிய விடயம், நாட்டில் எதுவுமே நாங்கள் பெற முடியாமல் இருந்தோம், யாழ்ப்பாணத்தில் கூட இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் பெட்ரோல்களை பெறுவதற்காக வரிசையில் நின்றோம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்துதான் இவை எல்லாவற்றையும் மாற்றினார், இதை தவிர நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது போன்ற ஒரு பொது பார்வை இருக்கிறது. உங்களுடைய இந்த பொருளாதார வல்லமை மிக்க இந்த கருத்துக்களை மக்களிடம் எப்படி கொண்டே சேர்ப்பீர்கள்? அதுதான் நான் ஏற்கனவே கூறினேன் என்றால், இலங்கையில் படிப்பறிவு வீதம் 90க்கு மேல் இருந்தாலும் கூட அரசியல் தொடர்பான அறிவு என்பது ஒரு மந்தகதியில் தான் இருக்கின்றது. மக்கள் அரசியலிலிருந்து விலகி இருப்பது ஒரு பிரதான காரணம். மற்ற நாட்டினுடைய சூழ்நிலையை மக்கள் இந்த நாடு இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த நாடு முன்னேறப் போவதில்லை, அரசியல்வாதி என்றால் கள்ளர்கள், திருடர்கள், இப்படியான அந்த பொதுவான சிந்தனை எல்லாம் உள்ள வந்துட்டு மக்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரத்தை தான் இந்த அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்க்கிட்டார்கள். அது ஒரு பிழை. இந்த நாட்டினுடைய மக்கள் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளையும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் கூறியது அடுத்து இன்னும் ஒரு பிரச்சனை, அரசியல் விடயங்களை மக்கள் மயப்படுத்துவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயற்பாடு. அதனை எங்கள் வல்லமைக்கு மீறி நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஊடகங்கள் வாயிலாக, நேரடி சந்திப்புகளுக்கு ஊடாக, மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சனை வாயிலாக, மக்கள் திடீரென்று வீதிகளுக்கு இறங்கும் போது அவர்களோடு சென்று நாங்கள் உறுதுணையாக நின்று அவர்களுக்கு விடயத்தை விளங்கப்படுத்துகின்றோம். எதிர்காலத்தை நன்கு கணித்து வைத்திருக்கின்றோம். இந்தியாவினுடைய ஆதிக்கமாகட்டும், ஏனைய விடயங்களாகட்டும், இனப்பிரச்சனை விவகாரங்களாகட்டும், அனைத்திலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் இன்று உங்களுக்கு இதனுடைய தாக்கங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வேலை மேலும் எங்களுடைய கொள்கைகள் மேலும் அதி தீவிரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சரியான விடயங்களை சரியாக சொல்பவர்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் தேவையானவர்கள். இந்த நாடு சமரசம் செய்து கொண்டே செல்கின்றது. சரி, பேயா பிசாசா என்றுதான் கூறுவார்கள். இரண்டில் ஒன்றைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு தேவதையை தெரிவு செய்ய முடியாது என்ற கேள்விதான் எங்களுக்குள் எழுகின்றது. ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு வெகுவாக எழுகின்றது. அதனால் தான் இன்று ஒரு சிங்கள தரப்பாக பலர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு சுயாட்சி என்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றோம். பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது என்று முன்வைத்திருக்கின்றோம். 9ஆம் சரத்தை நீக்குவதாக ஒற்றை ஒரு கட்சி குறிப்பிட்டிருக்கின்ற தென்னிலங்கை சிங்கள மக்களிடம் நேரடியாக சொல்லியிருக்கின்றோம் என்றால் அதுக்கு இன்னொரு காரணம், இவர்கள் போன்ற கட்சியில் இருப்பவர்களுக்கு அங்கு வாக்கு கிடைக்காமல் கூட போகலாம் இனவாதத்தால். ஆனால் அதுவல்ல எங்களுடைய நோக்கம், சரியான விடயங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு நாங்கள் பிடிப்பாக இருக்கின்றோம். இது ஒரு வகையிலே எங்களுக்கு சுற்றி இருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகள் தாங்கள் தான் சரி என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை பிரிவுகின்றோம். எனவே எங்கள் போன்ற குழுக்கள் என்னுடைய வளர்ச்சி மிகவும் அவசியமானது. அனைத்து நாடுகளிலுமே அழுத்தம் கொடுக்கின்ற குழுக்கள் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியான அரசியலை முன்வைக்கின்றவர்கள். யதார்த்தம் என்ற போர்வையில் நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை அடித்துச் சொல்லக்கூடிய தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்காக நிச்சயம் வேலை செய்வோம். ஒரு பொருளாதார வங்குரோத்து நிலைமை ஒரு நாட்டில் எவ்வளவு வீரியமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையில் நான் நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க செய்ததை விட வேறு வழிகள் எதையெல்லாம் சஜஸ்ட் பண்ணுகிறீர்கள்? குறிப்பாக ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கம், இடைக்கால அரசாங்கம் அமைப்பது தொடர்பாக நாங்கள் நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர்களோடு இருந்து பேசிக்கொண்டிருந்தோம். மொட்டு கட்சியை சேர்ந்த யாரும் இல்லாமல் ஒரு அமைப்பை அமைப்பதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அது தீர்க்கமாக உரையாடப்பட்டது. எந்த அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எங்களுடைய திட்ட வரைவுகள் இருக்கின்றது. அது குறிப்பாக சில விடயங்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தை சரியாக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பாரிய அளவிலே சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அதேபோல் சர்வதேச ரீதியான சில உதவிகளும் IMFினுடைய அத்தனை நிபந்தனைகளை வைத்துக்கொண்டால் இந்த நாடு ஒரு மிக பாரிய அளவிலே வறுமை கோட்டுக்கு கீழ் பலரை தள்ளும் என்பது எங்களுடைய நிலப்பாடாக இருந்தது. அது இன்று நடந்திருக்கிறது. இன்று 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் சென்றிருக்கிறார்கள். என்னவென்றால் இடைத்தட்டுக்கு மேல் இருக்கின்ற மக்களுடைய மனநிலை பெட்ரோல் மட்டும் நின்று விடுகின்றது. அதுவல்ல பிரச்சனை. இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றார். வரி விகிதத்தில் மொத்த வரியில் 74% மொத்த வரி வருமானத்தில் 74% பொருட்கள் சேவைகளில் இருந்து பெறப்படுகிறது. பொருட்கள், அதாவது மறைமுக வரியிலிருந்து பெறப்படுகிறது. அது எப்படி என்றால் அனைத்து தரப்பும் அந்த வரியை காட்டுகின்றது. நேரடி வரிகள் இங்கு குறைவு. இப்படி ஒவ்வொரு தாக்கமும் நேரடியாக அடித்தட்டு மக்கள் மேல் விழுகின்றது. எங்களுடைய அரசியல் என்பது நாங்கள் இடைநிலைக்கு மேல் இருக்கின்றோம் என்று எங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பார்ப்பதாக இருக்கக்கூடாது. ஒரு நாட்டினுடைய தன்மை என்பது, இந்த நாட்டில் விளிம்பு நிலை மக்கள் இருக்கின்றார்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள், ஒருவேளை கூட உணவில்லாமல் வாடுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் போசாக்கு குறைபாடு இருக்கின்றது.
இதெல்லாம் ரணில் அரசாங்கம் வந்த பிறகு இருந்திருக்கு. 1500 ரூபாயில் இருந்த கேஸ் 3000 ரணில் விக்ரமசிங்கவினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையினால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து பேசுகிறீர்கள். என்னுடைய கேள்வி, ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விட்டிருந்தால், இதை செய்திருந்தால் இந்த நாடு சரியாக போகும் என்று நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? தாக்கங்களை பற்றி பேசலாம், அது எல்லாவற்றுக்கும் சமணம் எதிரான தாக்கம் இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் எங்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செலவுக்கு இடையிலான விகிதாசாரம். ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி செலவு குறையும். இறக்குமதி செலவு எப்பொழுதுமே அதிகம். எங்களுக்கு மறைப்பெருமானத்தில் சென்மதி நிலை இருக்கின்றது. இதனால் தான் எங்களுக்கு கடன் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் இறக்குமதிகளை முழுமையாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இறக்குமதியை கட்டுப்படுத்தி உள்நாட்டு உற்பத்திகளை 5 வருடத்திற்குள் பெருப்பிக்கக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த விடயம் எதுவுமே இங்கு செய்யப்படவில்லை. வெறுமனே IMF-இனுடைய கடன்கள் தற்காலிக நலன்களை கருதி அரசியலில் தாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த விடயங்களால் இன்று மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த பாதிப்பு தொடரும். இந்த பாதிப்பினுடைய தொடர்ச்சியை மக்கள் அனுபவிப்பார்கள். ஒரு இடத்திலே மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கும், மீண்டும் வீதிகளுக்கு வர வேண்டியது வரும் என்றால் வெறும் கடலில் தங்கி இருக்கிறோம். வெறும் கடலில் தங்கி இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபொழுதும் எடுக்கவில்லை. நாங்கள் நெகோசியேஷனுக்கு போக வேண்டியிருந்தது. பலதரப்பட்ட கடன் வழங்குனருக்கு ஊடாக நாங்கள் தீர்க்கமான கணிசமான உரையாடலுக்கு செல்ல வேண்டியிருந்தது. வெறுமனே IMF-ஐ மட்டுமே அவர்கள் நம்பி சென்றிருக்க கூடாது என்பதை நாங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தோம். உங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை. எக்ஸிட் IMF என்ற விடயத்தை மிக தீர்க்கமாக நாங்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பாக பேசுவதால் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது சில விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். அவர் சொன்னது போல எக்ஸிட் IMF உட்பட சில விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நாடு ஒரு நிலைத்தன்மையை பெறுகின்ற வரையிலும் கடன்களை மீள செலுத்தாமல் தவிர்த்தல் என்பது போன்ற சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக செய்து கொண்டு வர வேண்டிய நடவடிக்கைகள் நாடு வங்குரோத்து நிலைக்கு சென்று யாரோ ஒருவருடைய கைகளை பிடித்து நாங்கள் மேலே எழுந்து இப்பொழுது நிற்கின்ற பொழுது இந்த கடன்களை மீள செலுத்தாமை அல்லது IMF-இடமிருந்து வெளியேறுதல் போன்ற நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமானது? First of all, what is the economy? Economy means basically here in Sri Lanka 8.5 million working class, around 5.5 million families. So economy means these people should be benefited out of the policy decisions of the economy, benefit of the economy. Now can you see any progress of this life? Poverty level has been drastically increased from 3 million to 7 million. Most of the families eating only 2 meals per day. And I know as a lawyer how many loans, credit card loans cases are filed in day-to-day basis. How many leasing cases filed in day-to-day basis. Most of the small-scale businesses were bankrupt. So this is the situation. So when we are analyzing, there's no upliftment of the economy. But certain segment of the people were uplifted. Those are the finance companies, banks who gain profit out of the people. So that's the first thing. Economy should be people-oriented economy, just economy. Then IMF is another international finance institution. They are only offering loans, so we have to pay 6% for these loans. So they have already given us around $1 billion. Another $2 billion they will pay. What is the debt crisis in the country? $100 billion. So it is not a solution. Why they are coming in the guise of helping us? What they are doing? They are giving assurance to international sovereign bond holders that somehow collect this money from the general public, working class, and pay this debt to them. So that is the ulterior motive behind that. So IMF is not a solution at all, but they portray the picture. Without IMF we can't do anything. Then what are the international experiences we have? Same type of crisis occurred in Ecuador, Greece, Argentina. So they did not go behind the IMF. What they first did, they had a forensic audit. After forensic audit, they identified odious debt. They identify what are the predatory debt. So they stopped paying this debt. At the same time, they asked for proper haircut. For Ecuador, these institutions they were compelled to give 50% haircut. Then for balance, take a grace period and go for good negotiations. This is how they resolve this issue. In Sri Lanka, at least there is no discussion for haircut. Ultimately, in the guise of restructuring the local debt, what they did, the burden gave to once again to working class, minimizing, reducing benefit out of EFF, ETF, but no restructuring for finance companies and institutions who purchase
these bonds from central bank. Therefore, there's no any, the economy is concerned, it has not been stabilized. What happened was the burden shifted to the people who are not liable for this crisis. Therefore, this is not a sustainable solution for this economic crisis. மக்கள் போராட்ட முன்னணியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களினுடைய விவகாரம் முன்வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக எல்லா மேடைகளிலும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். முதலாவதாக நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் விவகாரம் தொடர்பான தீர்வுக்கான கோரிக்கைகள் அல்லது அதற்கான உறுதிமொழிகள் தெற்கில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது அல்லது அவர்கள் அதனை எப்படி ரிசீவ் செய்து கொள்கிறார்கள்? ஏனென்றால் இந்த இரண்டு இன முரண்பாடுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விடயம், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள் தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய வைப்பதுதான் அதனுடைய தீர்வுக்கான முதலாவது வழியாக இருக்கும் என்பது போல நீங்கள் இரண்டு மொழிகளிலும் அதை தொடர்ச்சியாக செய்து வருகிறீர்கள். தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது பெரும்பான்மையின மக்கள் எப்படி அதனை ரிசீவ் செய்து கொள்கிறார்கள்? குறிப்பாக சுகிந்தன், உங்களுக்கு இப்போ என்னுடைய அரசியலை சமீப காலமாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பிரதான நோக்கம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தெற்கில் பேசப்பட வேண்டும், தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிய வைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பிரதான அம்சமாகத்தான் இன்று நாங்கள் இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை இப்படி எடுத்திருக்கிறோம். இதில் நாங்கள் முதலாவதாகவே கண்டியில் ஒரு பாரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கு அந்த சிங்கள மக்களுக்கு நாங்கள் சுயாட்சி அலகுகளை, சமஷ்டி முறை ஒற்றையாட்சி நிராகரிக்கின்ற சுயாட்சி அலகுகளை ஏற்படுத்துவது, இருசபை முறையை அமைப்பது, பாராளுமன்றத்தால் மீளப்பெற முடியாத அதிகாரங்களை உருவாக்குவது போன்ற தென்னிலங்கையில் எந்த சிங்கள கட்சிகளும் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்களவர்களும் சொல்ல தயங்குகின்ற விடயத்தை மிக தைரியமாக எங்களுடைய பொதுக்கூட்ட மேடையில் கூறிவிட்டு தான் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த நாள் வந்து தமிழில் தெரிவித்தோம். இது மிகவும் முக்கியமானது ஒன்று. எங்களால் முடிந்தவரை, எங்களால் எந்தளவு உச்சமாக இயங்க முடியுமோ அந்தளவு உச்சமாக இயங்கி இன்று 50,000க்கு மேற்பட்ட எங்களுடைய அறிக்கைகள் சென்று சேர்ந்திருக்கின்றது. நோன் கோபகே அவர்கள் செல்லாத ஊடகங்கள் கிடையாது, மிக பிரதானமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மீடியாக்களும் அவருடைய பெயர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் மிக முக்கியமாக பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்காமை, மற்றது பௌத்தத்தை முன்னுரிமை வழங்குகிற அகற்றதிலிருந்து அடுத்ததாக கேட்கின்ற மிக பிரதான கேள்வி இந்த தமிழருக்கான தீர்வுடையம். இது மிகவும் காத்திரமான ஒரு விடயமாக பலரை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் வெறும் 13வது தீர்வை கேட்டால் கூட நெருப்பை வைத்து எரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற சிங்கள பேரினவாதம் இருக்கின்ற அதே இடத்தில் இப்படியான ஒரு கட்சி, தனக்கு ஒரு பலம் இருக்கின்றது, ஒரு மக்கள் கூட்டம் இருக்கின்றது, அதை நான் கூறுவது வந்து காலத்திற்கு தேவையான ஒன்று. அதனை இவர்கள் செய்கின்றார்கள், நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். அது தொடர்பாகத்தான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இந்த சுயாட்சியை கோருதல் அல்லது மக்கள் ஆணையை கோருதல் என்கின்ற விடயங்களை தங்களுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் உள்ளிருப்பதா இல்லையா என்பது தொடர்பாகவும், அதனுடைய நடைமுறை சாத்தியங்கள் தொடர்பாகவும், அதனால் எழக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகவும் தீவிரமாக இப்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது உள்ளடக்கப்படுமா இல்லையா என்பதே இப்பொழுது வரையில் கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு காத்திரமான விடயத்தை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே சொல்வது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம்? நான் மீண்டும் அதே கேள்வியை தான் கேட்கின்றேன். இது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைக்கப்படுகிறது, இது நடைமுறைக்கு எப்படியோ வாக்கு வங்கியை நாங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கான வாக்கு வங்கியை சேகரிப்பதற்கு. ஆகவே இப்பொழுது இதை வைப்போம் என்கின்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்டதா? வாக்கு வங்கியை வைக்கிறேன்டா ஒரு சிங்கள தரப்பு வந்து இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் நாங்கள் வாக்கு கூட கிடைக்கும். So basically this is a left oriented program. So what our policy is, we are not always going to stand in the popular mentality. So what we thought of what is the sustainable concrete solution for this issue. Now all the political, even left political parties, they actually wanted to canvass south. They want, if really they want to win the election, of course they have to get the Sinhala Buddhist majority vote. Then most of the parties, what they did, they wanted to satisfy them. Whatever policy they frame addressing the Sinhala Buddhist mentality. Then why we should deviate from that? Then basically the political parties and movements in the coalition based on south. Then why we antagonize south? No, that is not our, this is not to attract the Tamil people. What is the issue? Issue is there is a ethnic oppression. Being a Tamil, they feel they are not part of this
state. At the same time, being a Tamil, they have their unique issues. We all have, as citizens in Sri Lanka, all the people having common issues, economic, social, political issues. But being a Tamil, being a Muslim, being a Malayalam Tamil, they have a unique issue. We call that ethnic oppression. So we need a solution for that. If we are not giving a radical solution for that, of course the majority Sinhalese only get affected out of that. We know during the war period, actually most of the barriers are located in the south. So but these politicians actually misuse this issue, even making patriotic sentiments, anti-Tamil sentiments in the south. They use that to get their votes. So we are not going behind this popular mentality. What we are saying, yes, of course, being a Tamil, you have an issue. There is a ethnic oppression. We need a solution for that. The only solution we believe, giving self-ruling territories, units to these Tamils. At the same time, within one country, we are proposing two-chamber system. One chamber is for these self-ruling territories and units. The other chamber is as a country, as a one unit, there is a parliament kind of unit. So these two units giving an assurance, there won't be any law against the freedom or liberty of Tamil, Muslim or Malayalam Tamil. These two chambers giving an assurance, they can rule their areas independently within one country as to how we live together while enjoying this freedom and liberty. So this is the only solution we believe, sustainable and concrete solution. Of course, the Tamil candidates, whoever candidate, they have a right to contest. But what we invite them, come up with a solution like this. Then we can discuss. But right now, this is the only manifesto proposing this kind of radical, concrete and sustainable solution for this national question. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வரக்கூடிய வாக்கு விகிதாசாரம் அதை அடிப்படையாக கொண்டு மக்கள் போராட்ட முன்னணியினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். So even prior to the election, I think even north, it's very clear what was our conduct. Irrespective of race, irrespective of other things, we stood for oppress. For instance, I actually very actively took part in the Chunnakam struggle, Chunnakam vote issue. At the same time, disappearances. In the south also there are issues like that, Meethoda Mulla's item issue. All these issues, we participated that on the fundamental, our concept is as to how give liberty, as to how give justice to oppress. So even after the election, whether win or lose, our conduct will be continued. We are standing for rights of the people. We are standing for minorities. We are standing for the rights of the oppressed, workers, farmers, fishermen, students, other people who are marginalized. At the same time, who are vulnerable segment of the society. That is our politics. That is our left politics, left-oriented politics. So we will continue with our political program. குறிப்பாக சுந்தன் இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் ஒரு சுருக்கமான விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் மிக நீண்ட காலமாக எங்களால் முடிந்த விடயங்களில் நாங்கள் ஒரு போராட்ட முன்னணியாக போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றோம். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகள் சார்ந்த பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய 2000வது நாள் நாங்கள் 25க்கும் மேற்பட்டோர் அரகளவில் இருந்து இங்கு வருகின்ற அவர்களோடு அன்றிணைந்த அந்த போராட்டத்தில் இன்று வரை தொடர்கின்றோம். அது மட்டுமல்ல, பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமான ஒரு சட்டம், அதனை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். அதுவும் வடக்கு கிழக்கு மக்களை வெகுவாக பாதித்தோம். அரசியல் கைதி விவகாரத்தில் 48 அரசியல் கைதிகளாக இருந்த அந்த அரசியல் கைதிகளுடைய அந்த பட்டியல் என்று 10ஆக மாறி இருக்கின்றது. அதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பல வேலைகளை செய்திருக்கிறோம். இப்படி தமிழ் மக்கள் மத்தியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்புகள், அவர்களது அரசியல் கோரிக்கைகளுக்காக நாங்கள் தெற்கிலிருந்து முடிந்த ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமன்றல்ல, நாங்கள் உரிமை கோர முடியாது, எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்கின்றோம். அது மட்டுமல்லாது இப்பொழுது கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலங்கள், மற்றது கமெமரேஷன், அதாவது நினைவேந்தும் உரிமை, அதை நாங்கள் ஒவ்வொருவரிடம் அங்கு செய்து அந்த உரிமையை அனைவருக்கும் வழங்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவர் நினைவேந்தப்பட வேண்டியவர், விடுதலை புலி உறுப்பினராக இருந்தாலும் நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு இருக்கின்றது என்ற விடயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த நாடு பௌத்தம் சார்ந்து இயங்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக முன்னிறுத்தி வருகிறோம். எனவே ஒரு முற்போக்கு சிந்தனையிலே இந்த நாட்டினுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, தமிழர்களுடைய நலன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டின் நலனுக்காக குறுகிய சிந்தனைகளில் இருந்து மீண்டு இந்த நாடு சிறப்பான ஒரு இடத்தை அடைவதற்கான ஒரு அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, பெரிய பலமானவர்கள் அல்ல, பெரிய அதிகாரம் மிக்கவர்கள் அல்ல. ஆனால்
சிறந்த கொள்கைகளோடு இருக்கின்றோம். இந்த கொள்கை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த கொள்கையை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அதுதான் எங்களுடைய அரசியல். உங்களுடைய கடுமையான வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு வந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். வணக்கம்.